மகாபெரிவாசரணம். ஸ்ரீ லலிதாரகசிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள், குஹ்ய ரூபிணியாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்தது அனைத்து விதமான உபாதிகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து விலகி இருக்கிறாள் என்று. அடுத்ததாக சதாசிவ பதிவிரதாவாக இருந்து அனுகிரகத்தை மட்டுமே பொழியக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அப்படி இருப்பவள் அடுத்ததாக ஒரு ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் சம்பிரதாயேஸ்வர்யை நமஹ. ஓம் சம்பிரதாயேஸ்வர்யை நமஹ. இப்போ இந்த பதத்தை பிரிக்கும் பொழுது சம்பிரதாய ஈஸ்வரி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ சம்பிரதாயம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அழகாக எப்போ பார்த்தாலும் உபயோகிக்கக்கூடியது சாஸ்திரம், சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சாஸ்திரங்கள் நமக்கு தெரியும். அப்போ சம்பிரதாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரமங்கள், வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறது. என்ன கிரமங்கள் அப்படின்னா நமக்கு சில விஷயங்களை நாம் செய்வதற்கு இப்படித்தான் என்று வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கிரமங்களுக்கு ஈஸ்வரியாக தலைவியாக இருக்கிறாள் என்று. இப்போ நடைமுறையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி நமக்கு தெரியும் என்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுடைய முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அப்படியே ஒவ்வொரு தலைமுறையாக அவர்கள் சந்ததிகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயத்தை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக வழி வழியாக கடைபிடித்து வரக்கூடியது இது. இதுக்கான புஸ்தகங்கள் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அதை நாம் கடைபிடிக்கிறோம். ஆக தலைமுறையாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களும் முக்கியம், இந்த சம்பிரதாயமும் முக்கியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சம்பிரதாயங்களை செய்யும் பொழுது இதற்கு அர்த்தம் சொன்னால் தான் சம்பிரதாயத்தை செய்வேன் என்று நாம் சில விஷயங்களை நாம் பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அது ஒரு முட்டாள்தனம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இது அறிவியல் பிரகாரமாக, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால்தான் அதை நாம் செய்வோம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அது நமக்கு புரிவதற்கு காலமாகும். அதற்கென்று சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அது நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும். ஆக அதுவரைக்கும் இதை செய்ய மாட்டேன் என்றால் நம்முடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை எதையுமே செய்யாமல் வீணாக கழித்து விடுவோம். ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவே அதற்கு பல காலம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இது புரிவதற்கு அத்தனை காலம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பிரதாயங்களை நாம் முட்டாள்தனம் என்று சொல்ல முடியாது. ஆக நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை, இது கேள்விகளை கேட்காமல் நாம் கடைபிடித்தால் அது மிகவும் அழகு. ஏனென்றால் இதை ஒரு கேள்வி கேட்டு அதை முட்டாள்தனம் என்று சொல்லுவது எப்படி என்றால் நம்முடைய முன்னோர்களை நாம் அவமானப்படுத்துவது போல. ஆக அவமானம் அவர்களுக்கல்ல, நம்மையும் சேர்த்து நாம் அவமானப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கெல்லாம் இது புரியாது. அவர்கள் எல்லாம் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது, அவர்களுக்கெல்லாம் இந்த ஞானம் இருந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி கிடையாது. அவர்களுக்கு அந்த ஞானம் இருந்ததால் தான் இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கை கிரமத்திற்குள் உழைத்து வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அந்த ஸ்ரீவித்யாவில் குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த குருவாக முதலில் யார் இருந்தார்? ஆதி குருவாக பரமேஸ்வரன் தான் இருந்து இந்த ஸ்ரீவித்யா பரம்பரையை ஆரம்பித்து வைக்கிறார். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எந்த கிரமமே ஒரு சம்பிரதாயம். ஏனென்றால் குரு சிஷ்யனுக்கு அப்படியே ஒவ்வொரு குருவாக இருந்த சிஷ்யனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து அதை அப்படியே ஒவ்வொரு சந்ததியாக அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆக எப்படி இந்த வழியாகவும் இதன் தலைவியாகவும் இருப்பவள் இவள்தான் என்று சொல்வதுதான் இந்த நாமாவளி. மகாபெரிவாசரணம்.